அஜித்குமார் கேஸில் கோட்வேர்ட் ஜுவல்லை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கோட்வேர்ட்னா என்ன, ஜுவல்லுனா என்னங்கிறத பார்ட் 1ல் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த மாதிரியான கடத்தல் பொருட்களுக்கெல்லாம் இந்த கோட்வேர்ட் ஜுவல்லை பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ் இதுக்கு தான் மெயின், விச் மீன்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அஜித்குமார் கேஸ்லேயும் இந்த ஜுவல்லை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த கட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல காணாமல் போனது ஜுவல் இல்லை, இந்த ட்ரக்ஸ் தான். இந்த ட்ரக்ஸ் இப்போ காணாமல் போயிருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை, இங்கே தான் விஷயம் இருக்குது. இந்தியா முழுக்க ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய இந்த டி கம்பெனிலேருந்து பார்சல் பல கைகள் மாறி நிகிதா கைக்கு வந்து சேருது. நிகிதா இதில் என்ன ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குற வேலை தான் இந்த நிகிதாவுக்கு. இந்த செயல்களை இந்த ஆளும் வர்க்கம் அனைவரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு பிளானை போடுறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு கேஜி ஆஃப் இந்த ட்ரக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1/2 kg மட்டும் எடுத்து பதுக்கிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் இந்த ட்ரக்ஸை விற்று அதில் இருந்து வரக்கூடிய காசை எல்லாம் திருப்ப கொண்டு டி கம்பெனிக்கு கொடுத்து அதன் மூலிமா அவங்க கொடுக்குற காசை எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு இவங்க எல்லாரும் இந்த ஒரு பிளானை போடுறாங்க. எதனாலனா, அந்த 1/2 kg அடித்து இவங்க விற்றாங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரோட லைஃப் டைம் செட்டில் ஆகும். எப்படி இந்த ஷேரை இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாலே இவங்களோட லைஃப் டைம் செட்டில். அப்போ அது எந்த அளவுக்கு அதோட மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இவங்க பதுக்கின விஷயம் மட்டும் டி கம்பெனிக்கு தெரிஞ்சால் இவங்களை சார்ந்த அத்தனை பற்றியும் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால தலைமைக்கு நிகிதா சொன்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தான் பிரித்து கொடுக்கும்போது தன்னோட அம்மாவை எப்போவுமே கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் யாருக்குமே வந்து சந்தேகம் வராது. அதனால அவங்க அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்டதாகவும், அதனால் அவங்க கோயிலுக்கு போனதாகவும், கோவிலுக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட தன்னோட கார் கீயை கொடுத்ததாகவும், பிறகு சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த ஜுவல்லுங்கிற கோட்வேர்டை கொண்ட ட்ரக்ஸை காணோம், நான் காரை பார்க் பண்ண சொல்லி அஜித்குமாருங்கிற அந்த ஒரு பையன்கிட்ட தான் நான் கீயை கொடுத்தேன், எனக்கு அவர் மேலே தான் டவுட்டாக இருந்துச்சு, அதனால் அவரை கூப்பிட்டு அடித்து விசாரித்தோம், அதில் அந்த பையன் இறந்துட்டாரு. இப்படி ஒரு காரணத்தை தலைமைக்கிட்ட நிகிதா சொல்லியிருக்காங்க.